ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்குது. போனக்கெல்லாம் வந்து இறங்கினதுனால எல்லாம் இப்போ கடைசியாக வந்த முடல்கள் பவன் ரெண்டாக்கி 4-10 நாங்கள் சொல்கிறோம்னா 4-20 கொடுத்து பண்ணுறது அவை இந்த முட்டாள்தனம். இப்போ இப்படி முடல் இந்த முறை அக்ஷதிரிக்கு எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்கள் வந்துருக்கு. நாங்கள் சிறந்த விலக்கலையுடன் வழங்க இருக்கிறோம். ஆரமும் அதுக்குரிய நெக்லஸ் செட்டு வாடிக்கையாளர்கள் முழு பேரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கிய 20-25 ரூபாய்க்கு ஒரு சின்ன இது காப்பவன் நேர்மை என்றது நாக்கடை கரெக்டு இருக்கும். ஒரு டிசைனுக்கு இன்னொரு பெண்டன் ஒன்று தேவையண்டா அதை நான் இங்கே செய்கிற காப்புகள் மேலுக்கு சிமிக்கு மட்டும் வேணுமென்று கேட்குறாங்க. இதெல்லாம் லேடிஸுக்குரிய காப்புகள்லாம் கேரட் ஷர்ட் விக்கெட் இதுக்கு கொடுக்குறோம். இல்லை இப்போ முக்காப்பவன் செயினை நாங்கள் எடுத்து போட்டோம்னா அப்படியே இந்த 1 கிராம் வரைக்கும் செயின் இருக்குது. நூல் ஒரு செயினுக்கு எழுத்து அடிச்சு இப்போ 2 எழுத்துல கஸ்டமரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா டிசைன் வந்து இல்லையாண்டு திரும்பி போகிற அளவுக்கு வராது. இந்த மாடல்கள் எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வர்றது. இது பாய்ஸுக்குரிய காய்ச்சல் வருது பொடி இப்படி வரும். மற்ற 1 பவுன் காப்புகளும் இருக்குது. இதெல்லாம் 24 கேரட் தங்கத்தின் விலை. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி பிரதேசத்தில் நிற்கிறோம். அதுவும் கிளிநொச்சி டவுனில், அதாவது பரபரப்பான ஒரு கிளிநொச்சி டவுனில் இருக்க ஒரு முக்கியமான கடைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சமகாலத்தில், அதாவது உலக நாடுகள் ஏற்பட்டுக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், யுத்த நிலவரங்கள் காரணமாக உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளறுபாடுகள் வந்து நிறைய இந்த காலப்பகுதிகளில் பேசப்படும்னு சொல்லலாம். என்ன விஷயம்னா, நகையில் வந்து நகைன்ற விலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருப்பீங்கள். இந்த காலப்பகுதியில் நாங்கள் நகையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி, அதோட இந்த மாதம் இந்த நாங்கள் இப்போ காணொலி வந்து பதிவு செய்கிற நாள் வந்து சித்திரை மாதம் 2ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதத்துலேயே உங்களுக்கு அட்சய திதியும் வந்து வருது. ஏன்னா நீங்கள் நகையில் வந்து அந்த காலங்களில் அதிகளவாக வந்து கொள்வனவு வந்து செய்வீங்க. அப்போ நிறைய பேர் நிறைய குழப்பங்களில் வந்து இருப்பீங்கள். இந்த காலப்பகுதியில் நகை வந்து என்ன விலையில் வந்து போகுது, அதோட என்னென்ன மாதிரியான டிசைன்கள் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அதனால் நாங்கள் இந்த கிளிநொச்சி பிரதேசத்திலேயே, அதாவது 20 வருடங்கள் நிலைத்து நின்று இந்த நகை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நகைக்கடைக்கு வந்து வந்திருக்கோம். ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நகைக்கடை. இந்த நகைக்கடையில் நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருக்குது. அதோட இந்த நிறைய இந்த மாடல்களை வந்து நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நகை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கதைக்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை வந்து பாருங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த காணொலி பதிவு செய்கிற நாளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த நாளில் இருக்கின்ற விலைகள் தொடர்பாக தான் அவர்கள் வந்து பேசியிருப்பீங்க. நீங்கள் ஒரு கிழமை கழித்து போயிட்டு அதே விலைக்கு வந்து வாங்கலாது. அதோட விலை தொடர்பாக அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் அந்த நகைகளை வந்து விற்பனை செய்யணும். அதையும் வந்து கவனத்தில் கொண்டு இப்போ வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள வந்து போகலாம். நகைக்கடை அமைஞ்சிருக்கிற இடத்த வந்து நான் சொல்லணும், கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கிறார்களுக்கு இந்த நகைக்கடை வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கடை அமைந்திருக்கின்ற லொக்கேஷன் சரியாக பார்த்தீங்கன்னா நீதவான் நீதிமன்றம், கிளிநொச்சி அந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் இப்படி இந்த பாதசாரி கடைகளால் அப்படியே நேராக வந்தீங்கன்னா அப்படி நீங்கள் கடைக்குள்ளேயே வந்து போகக்கூடிய மாதிரிக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கடை இந்த இடத்துல வடிவாக வந்து அமைச்சு வச்சிருக்கணும். அதோட இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லினோம். கடை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமராக இருக்கிற நீங்கள் போயிட்டு நகைகள் எல்லாம் வந்து வடிவாக பார்த்து வாங்கக்கூடிய மாதிரியான இடவசதிகளோடையும் இந்த கடை இருக்குன்னு சொல்லலாம். அதோட வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு நகை சம்பந்தமான முழு விவரங்களையும் தந்து இங்கே நகைகளை வியாபாரம் செய்கிறதுக்காக நிறைய ஆட்கள் வந்து இந்த இடத்துல நிற்கணும். அதை வந்து அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே நகை சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சிக்கு மூட நேரம் கடையை இருக்க அப்படி எங்களோட மக்கள் எல்லாம் பார்க்கணும். வெளியில் இப்போ ஒவ்வொரு நேரம் வந்து கூடி குறைஞ்சி கொண்டு இருக்குது. அதுன்ற காரணம் நாங்கள் சம்மந்தப்பட்ட பல விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காண்டி இந்த கடைக்கு வந்து நிற்கிறோம். இந்த கடை எங்கே இருக்குது, இந்த கடையை பற்றி ஒரு சின்ன ஒரு இந்த கடை வந்து கிளிநொச்சி ஏனைன் ரோட்டில் வந்து கிளிநொச்சி நீதிமன்றம் முன்பாக ஸ்ரீராம் நகை மாடம் என்று இயங்கி வருகிறது. இது வந்து இப்போ 20 வருட காலமாக இயங்கி வருகிறது. என்னென்னு சொன்னால், இப்போ நகைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்குது. அது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாட்டு சூழ்நிலை, இப்போ நடக்கிற யுத்த காரணங்களால் தான் அந்த நகை ஏறுறது, ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும், அப்படியான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஆனால் ஒரு போனக்கெல்லாம் வந்து இறங்கினது நகை இப்போ வந்து திருப்பி நகை ஏறி இருக்குது. ஆனால் இனி சூழ்நிலையில் பார்க்க போய்க்கலாம் நாங்கள் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நகை வேண்டணும்னு ஆசைப்படுறாங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? வேண்டலாமா அல்லது இப்போத்தைய சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கு கூட 7000 ரூபா கூடித்தான் இருக்குது. ஆனால் இனி இனி இந்த அக்ஷயதிரி என்ற ஒரு மகாலட்சுமிக்குரிய ஒரு தங்க ஆபரணத்துக்குரிய ஒரு நாள்ன்றது எதிர்வரும் 19ஆம் தேதி வருகிறது.
இந்த 19 இந்த முறை அக்ஷய திரி வந்து 19ஆம் தேதி வருது. அது அந்த திரி வந்து இந்த முறை 19ஆம் தேதியும் 20ஆம் தேதி மட்டும் அந்த அக்ஷய திரி இருக்குது. இந்த திரி இன்றைக்கு இந்த முறை அப்படி தான் வந்திருக்கு. அதால் இந்த முறை அக்ஷய திரி வியாபாரத்தை 2 நாள் நடக்கும் வியாபாரம். அதை வந்து நான் இந்த முறை அக்ஷய திரிக்கு எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்கள் வந்திருக்கு. அதை விட நிறைய புது கலெக்ஷன்கள் வர்றதுக்கும் இருக்குது. அப்போ அதை மக்களுக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னால், இந்த முறை எங்களோட நிறுவனத்தில் கொள்வனை செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் சிறந்த விலக்கழிவுடன் வழங்க இருக்கிறோம். அத்தோடு அவைகளுக்கு பெறுமதியான பரிசுகளையும் வழங்க இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அக்ஷய திரிக்கு என்னென்று சொன்னால் வளமையாகவே எங்களுக்கு நல்ல வியாபாரம் நாங்கள் செய்கிறோம். இந்த முறையும் அந்த வியாபாரத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட நீ இந்த ஸ்ரீராம் கடை இந்த வளர்ச்சிக்கு காரணமே கஸ்டமர். அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்ற இந்த அக்ஷய திதியில் வந்து நகை வேண்டினா நகை பெருகுமான்னு சொல்லி வேணும்ல, அது உண்மையில் அந்த விளக்கம் என்னன்னு சொல்லிடுமா? உண்மையிலே அது இந்த விளக்கம் என்னென்னு சொன்னால், இந்த தங்க ஆபரணம் என்பது மகாலட்சுமிக்கே உரிய ஒரு ஆபரணம் தான் தங்க ஆபரணம். அப்போ நாங்கள் அந்த தங்க ஆபரணத்தை வந்து அந்த நாளில் வந்து இந்த தங்க ஆபரணத்தை வந்து நாங்கள் ஒவ்வொருத்த இல்லத்துக்கும் கொண்டு சென்று அந்த இல்லத்தில் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு சிறந்த நாளாக இருக்கும். அது உண்மையிலே எங்களோட தமிழர்களுடைய ஒரு பண்பாடான ஒரு இது. இப்போ அதைத்தான் நாங்கள் அதை கருத்தில் கொள்வது. அது உண்மையான ஒரு இதுதான். ஆனால் இந்த முறை வருகின்ற அக்ஷய திரியை நாங்கள் சிறப்பாக செய்ய இருக்கின்றோம். 2 நாட்கள் வாரதால் சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். அதை எனது அன்பான வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு அறிய தருகின்றேன். மீதி வந்து எனது கடையில் இருக்கிற செலெக்ஷன்கள் அதுக்குரிய விளக்கங்களை வந்து என்னுடன் ஒரு 18 வருடமாக பணியாற்றி வருகின்றார் ஒரு பணியாளர். அவர் உங்களுக்கு சிறந்த முறையில் விளக்கம் தருவார். கிளிநொச்சியை பொறுத்தளவில் விரல் வெட்டி சொல்லக்கூடிய ஆக்களில் ஸ்ரீராம் நகைமாடத்தின் உரிமையாளர் தான் முதலாவது கிளிநொச்சியில் இப்போ பழைய ஒரு ஆக்கள் வந்து இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் இப்போ புதுசாக வந்து கடைக்காரர் எல்லாம் யாழ்ப்பாண கடைக்காரர் அப்படி வந்து இங்கே செய்தது. நாங்கள் குறிப்பாக இயக்க காலப்பகுதி என்று சொல்ல காலப்பகுதியிலே நாங்கள் தமிழ் ஒலி என்ற பெயரில் இந்த கடை இயங்கி வந்தது. இதே உரிமையாளர் நடத்தி கொண்டிருந்தேன். இப்போ திரும்ப நாங்கள் இடப்பெயர்ந்து திரும்ப போய் வந்த பிறகு பேர்களை மாற்றி இப்போ ஸ்ரீராம் நகைமாடம் என்ற நாமத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே நகைக்கடை வந்து நாங்கள் சொன்னேன், உங்களுக்கு தெரியும் இந்த சமகாலத்தில் இந்த நகை சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டு கொண்டு வருது. அதோட இப்போ நகையில் கொள்ளோனை செய்கிறது, எல்லாட்டிக்கு விற்கிறது வாங்குறது எல்லாம் வந்து விலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருக்கு. கூடுதல் சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இதில் வேலை செய்கிறோடைய நிறைய விஷயங்கள் தெரியும். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வேறுங்க இன்றைக்கு 2ஆம் தேதி 4ஆம் மாதம் இந்தியா விலை மட்டும் இப்போ காலமே எங்களுக்கு 4,06,000 ரூபா 4,03,000 ரூபாய்க்கு வந்தது. திரும்ப அதே ஒரு 2 மணி நேரத்தால் ஒரு 4,000 ரூபா குறைஞ்சிட்டு 3,98 அப்படி வந்துட்டு. என்ன காரணம் என்று சொன்னால், விலை எந்த ஒரு சரியான நிலப்பாட்டில் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற இப்போ அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் சண்டைகள் அதுகளால் எங்களோட அத்தியாவசிய பொருட்கள் கூட இன்றைக்கு சரியான விலைவாசி. இது ஒரு ஆடம்பர பொருள் இல்லோ. அப்போ உலக அந்த சந்தை இருக்கல்லோ, அதில் தங்கத்தின் பெறுமதி நாளுக்கு நாள் கூடி குறைகிற காரணத்தால் தான் எங்களுக்கும் இங்கே நாங்களும் ஒரு கட்டுப்பாட்டு விலையில் தான் விற்க வேண்டியது. அதால் வார வடிகளை தான் நாங்கள் சரியான முறையில் எங்களுக்கு அந்த விலை நாங்கள் இன்றைக்கு 24 கேரட் தங்கத்தின் விலை இப்போ குறைஞ்ச விலையின்படி 3,98,000 ரூபா போகுது. 22 எவ்வளோ பேருங்க இன்றைக்கு? நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ மணித்தியாலத்து விலை மாறும். இன்றைக்கே ஒரு 2 மணித்தியாலத்துக்கு இடையில விலை மாறிட்டு கஸ்டமர் வந்து இப்போ வீட்டு இன்றைக்கு இந்த விலைக்கு வந்து நகை வாங்குவோம். அது பெரிய பிரச்சனை. என்ன வந்தோடனே அவர் விலை மாற்றம் சொல்லி நீங்கள் அவருக்கு எப்படி உறுதிப்படுத்துறீங்க? இந்த நாங்கள் அந்த விலையை ஃபோனில் தான் காட்டுறோம். இப்போ எங்களுக்கு கால் பண்ணி கேட்பினோம், இன்றைக்கு எவ்வளோ என்ன போகுது, எவ்வளோக்கு எடுப்பீங்க, எவ்வளோக்கு பழைய பவுனுகளை எடுக்கிறீங்க, உங்களோட நீங்கள் விற்கிற விலை என்ன, சிங்கப்பூர் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குத்தானே. இஞ்சத்தைய பவுன் பொக்சைன் அண்டா என்ன, சிங்கப்பூர்லேருந்து வர பொருளுக்கு ஒரு விலைகள் இருக்கிறபடியால் இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறபடியாக சொல்லுவோம். அது கொஞ்சம் நேரத்தால் விலை குறைஞ்சா அப்புறாது அதில் கூடினா அப்புறம் அது மாற்றம் கொண்டு வேறு அவை கேட்பினம் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பினோம். என்ன நாங்கள் உங்களை நம்பி வந்து நாங்கள் இப்படி இதால் தான் இப்போ நகைக்கடை
வியாபாரங்கள் இதுகள் எல்லாம் உண்மைத்தன்மை இல்லாமல் செய்ய இல்லாமல் கிடக்கு. நாங்கள் ஒரு விலை சொல்கிறோம், இன்னொரு கடைக்காரர் ஒரு விலை சொல்கிறது, எங்களுக்கு முதல் விலை வந்து அப்படியாவே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லேட் ஆகி மக்களிடத்தை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறபடியால் தான் நாங்கள் இந்த அதெல்லாம் நீங்கள் நேரடியாகவே போடல எல்லாம் விலைக்கு அடிச்சு நேரடியாக இப்போ நாங்கள் வந்த உடனே எங்களோட விலையை இன்றைக்கு பாருங்க. இப்போ வந்த இந்த விலை இவ்வளோ தான், 22 விழா விலை, 24 விழா விலை என்று சொல்லி போட்டு அதுக்கு உண்மைத்தன்மையை சரியான முறையில் ஒழுங்கப்படுத்தி வியாபாரம் செய்கிறது பெரிய ஒரு கஷ்டமான நிலைப்பாடாகத்தான் இருக்குது. இருந்த போதிலும் ஒன்றும் செய்ய இல்லாது நாங்கள் அதுக்காக வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு முக்கியம். அவையிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு தான் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியதாக இருக்குது. 22 கேரட் எவ்வளோ போகுதுன்னு சொன்னீங்க? 22 கேரட் இன்றைக்கு எவ்வளோ போகுது? 3,65,000 ரூபாய் 22 கேரட் ஒரு கட்டி பவுண்ட விலை. அதுக்கு கூலி சேதாரம் சென்று எக்ஸ்ட்ராவாக வரும். பொருள் ஒரு காப்பை செய்கிறதுக்கு கூலி சேதாரம் வித்தியாசப்படும். அதே மாதிரி நாங்கள் ஒரு மோதிரத்தை செய்கிறதுக்கு குறைவான கூலி சேதாரமாக வரும். இப்போ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு ஏற்கனவே திட்டமிட்டு இது இந்த விலைக்குத்தான் என்று அடிப்படையில் தான் அதை நாங்கள் விற்று கொண்டிருக்கிறோம். இப்போ கொடி செய்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு டெக்கர் மோதிரம் பெரிய அந்த டெக்கர் மோதிரம் செய்கிற ஒரு கொடின்ற கூலி சேதாரங்கள் வருது. அதன் அடிப்படையில் சாதாரண ஒரு சின்ன ஒரு மோதிரம் செய்கிறோம்னா அதுக்கு குறைவு. அப்போ அதால தான் வித்தியாசப்படுது எல்லாம். இதெல்லாம் தாண்டி இந்த தங்கத்தை வேண்டும்னு சொல்லி உங்களோட கடைக்கு ஆக்கள் வரையும் தானே நீங்கள் என்னென்ன மாதிரியான டிசைன்கள் உங்கள்ட்ட வச்சிருக்கீங்க? கலெக்ஷனை தான் ஆக்கள் பார்த்து டிசைன் இருக்கைகளை பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓன்லேயே நீங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி? நாங்கள் இப்போ இதை பாருங்க, இது என்னென்னா இது ஆரமும் அதுக்குரிய நெக்லஸ் செட்டு. இப்போ நாங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தேவைக்கு ஒரு கொடுக்குறாக்கள் வந்து இதை எடுப்பினோம். இது ஆர செட் என்று சொல்றது. இந்த நெக்லஸும் ஆரமும் இது ஒரு 5 பவுன் அப்படி வரும். சரியா? இது காசு மாலையில நெக்லஸ். இது காசு மாலையும் இருக்கு. அதோட எப்படி ஒரு டிசைன் இருக்கு தானே? இப்போ இந்த டிசைன்ல எனக்கு ஒரு இந்த கீழே மட்டுமே ஏதாவது வித்தியாசமா மாத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி பெண்டன்கள் இந்த மாடல்கள் எல்லாம் வேற இஞ்சால நெக்லஸ்கள்ல மாத்தி கொண்டு இருக்குது. அதெல்லாம் மாத்தி நீங்க கொடுப்பீங்க? அது நாங்கள் மாத்தி செய்யலாம். அல்லாது நாங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தேவையான ஆரங்கள் டிசைனுகள் வித்தியாசமா இருக்குத்தானே, அதால நாங்கள் யோசிக்க தேவையில்லை. இதுகளும் தாண்டி இப்போ இப்படி ஒரு டிசைனுக்கு இன்னொரு பெண்டன் ஒன்று தேவையாண்டா அதை நாங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றா எங்களுக்கு வாடிக்கையாளர் முக்கியம் என்ற ரீதியில் இதுகளை கட் பண்ணி கொடுக்குறதால எங்களுக்கு அதில் இருக்கிறது காசு மாலை நெக்லஸ் தான். காசு மாலை அப்படியே ஃபுல்லாக வரும். இது காசு மாலை நெக்லஸாக வருது. இது என்னென்றால் காசு மாலைன்றது அப்படியே இந்த காசு ஃபுல்லாகவே வரும். இது காசு மாலையில் நெக்லஸ். இது காசு மாலையும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு யார் இதில் இருக்குது காசு மாலை, அதையும் பார்ப்போம். இப்போ கூடுதலாக வந்து கேர்ள்ஸ் வந்து இளமாக்கள் வந்து கூடுதலாக என்ன நகையை விரும்பி வேண்டீங்க? இப்போ இளமாக்கள் வேண்டுறது என்னென்னா இந்த நெக்லஸ் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி நியூ கலெக்ஷன் தான் பார்க்கணும். இந்த நெக்லஸ் மாடல் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வந்த வர ஒரு மாடல். இதெல்லாம் இந்த மாடல்கள் எல்லாம் கொஞ்சம் இப்போ கல்யாண வீட்டு சீசன்கள் இதற்கு நல்ல ஓட்டம். இப்போ இந்த மாடல்கள் எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வர்றது. பதக்கம் செயின் என்று சொல்றது இந்த மாடல்கள். மற்றது நார்மலாக சிம்பிளாக பார்க்குறோம்டா சும்மா நார்மல் ஒரு செயினோட சின்ன பெண்டன் மாதிரி சின்ன நெக்லஸ்கள் இருக்குது. அதுகெல்லாம் பார்க்கணும். இது பாய்ஸுக்குரிய கை செயின். இது பாய்ஸுக்குரிய கை செயின். இது கிட்டத்தட்ட 2 பவுன் 5 பவுன் மாதிரி இருக்கு. அந்த கோலி இந்த கோது செயின் இங்கே பாருங்க, வெளியில பார்க்க அது கோதா இருக்கும். நான் பாவனைக்கு நல்லா இருக்கும். அந்த பொலிவுக்காகத்தான் அப்படி வருது. பாருங்க, இது எல்லாமே பாய்ஸ் கைச்சன். இதுவும் பாய்ஸ், இது கைச்சன். இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் லேடிஸுக்குரிய கைச்சன். இதில் ஒவ்வொரு ஆக்களும் ஒரு 1/2 பவுன்ல இருந்து 1/4 பவுன்ல இருந்து 3/4 பவுன் 1 பவுன் வரைக்கும் இதில் இருக்குது. இந்த டிசைனுகள் இது எல்லாமே சிங்கப்பூர் அங்கேருந்து வர்றதுதான் இந்த ரெடிமேட்டுகள் எல்லாம். அப்படியே இதெல்லாம் விலை எங்களுக்கு ரேட் பண்ணி வரும். இந்த விலைக்கு பெர்சன்டேஜ் கணக்குன்னு சொன்னான் உங்களுக்கு அப்படித்தான் வரும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விற்கிறோம். இது நெக்லஸ் சின்ன, நான் சொன்னேன் சின்ன நெக்லஸ் இப்படி சிம்பிளாக டெய்லி ஜூஸுக்கு எடுப்பினோம். இப்போ இதை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கொள்ளலாம், வீட்டு தேவைக்கு இதுகளுக்கு மாதிரி இதுகளெல்லாம் சின்ன சின்ன வெயிட் குறைவு தானே, இதுகளை கூடுதலாக இப்போ சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ லேடிஸ் அப்படி டிசைன் இதெல்லாம் ரெடிமேடாக வர செயினுங்கள்லாம் இது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொமனா எல்லாரும் போடலாம். அது அப்படியும் இருக்குது. ஆனால் கூடுதலாக இப்போ கொமனா தான் போடுவோம். நம்ம இந்த கொடி செயினுகள் மாடல்கள் மட்டும்தான் லேடிஸுக்குரிய. இப்போ கல்யாண மக்களுக்கு இப்போ இப்படி மாடல்கள் வருது. கொடி செயின் மாடல்கள் இந்த மாடல்
வருது. அதே ஒர்க் செயின் எல்லாருமே போடலாம். இப்போ நாங்கள் இப்போ ஒர்க் செயின் எல்லாரும் போடக்கூடியதாக இருக்குது. லேடிஸ் ரன்னிங் மாடல்ண்டா இப்போ கூடுதலாக இல்லை, இப்போ கூடுதலாக வர இந்த லோட்ட செயின்கள் வரும். இந்த பொலிவை பார்ப்பினோம். இப்போ இதெல்லாம் 1 பவுன் 3/4 பவுன் 1.5 பவுன்ல இருந்து இருக்குது இருக்கிறபடியால் இதெல்லாம் இப்போ கடைசியாக வந்த மாடல்கள்லாம். இப்போ என்ன எங்களுக்கு அச்சா இந்த டிசைன்கள் நாங்கள் அது அப்படி வந்தால் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். அதை விட இப்போ நாங்கள் அச்சா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நிறைய டிசைன்கள் வருது. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் இப்போ குறைஞ்சிட்டு வரபடியால் இப்போ அச்சா இந்த மாதம் 19ஆம் தேதி வருகிறபடியால் நாங்கள் வேறு நகைகளும் வருது. எங்களுக்கு ஆர்டர் நல்ல டிசைனுகள் வந்து பார்த்து எடுக்கலாம். அப்போ உங்கள் கடையை பொறுத்தவரை டிசைனுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இன்னொரு கடையும் இருக்குது. எங்களுக்கு இங்கே சிலவில் அந்த அவை கொண்டு வர டிசைன் இங்கே இல்லையாண்டா அங்கே மற்ற கடையில் இருக்கும். நாங்கள் மாறி எடுத்து கொடுப்போம். 2 கடை இருக்கிறபடியால் நாங்கள் அதுகளை பற்றி டிசைன் வந்து இல்லையாண்டு திரும்பி போகிற அளவுக்கு வராது. இது பெண்ணன் ஐட்டம். இது பெண்ணன் காமனாக இருக்குது. லேடிஸ் வந்து ஜென்ஸு எல்லாம் ஓம் பெண்ணன்ல இருந்து பெண்டனை தாண்டி என்ன இப்போ பெண்டனோ செயினோ கொடியோ இன்னும் வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் இல்லாத டிசைன்கள் வந்து ஃபோட்டோவாக காட்டினா நீங்கள் செய்து தரக்கூடிய பெண்ணன் இப்போ கூடுதலாக இந்த பெண்ணனை தாண்டி இப்போ எழுத்து பெண்ணன் என்று அங்கே வந்து கேட்பினோம். எங்கள்கிட்ட கூடுதலாக அதுதான் நாங்கள் இப்போ அந்த ஆர்டர் தான் கூட வரும். ஒரு செயினுக்கு எழுத்து அடிச்சு இப்போ 2 எழுத்துல 4 எழுத்துல ஒரு சின்ன சின்ன பேர்கள் வரும். அதுக்கு அவை கேட்குற மாதிரி செய்து கொடுப்பேன். எழுத்துக்கணக்கு காசு பவுனுக்குத்தான் காசு, எழுத்துக்கு இல்லை. எழுத்து பட்டுறாக்க அப்படி இப்போ சில சும்மா ஒரு மாதம் 2 பெண்ணை நடிக்கலாம்டா நான் 5 எழுத்து வருதுண்டா அது பவுன் 1/4 பவுனில் செய்யலாம். அதை விட கொஞ்சம் எழுத்து கனதியாக போகணும் அப்படின்னு கேட்டால் 1/2 பவுன் 1/4 பவுன் அப்படி நாங்கள் கேட்குற மாதிரி செய்து கொடுக்குறோம். என்ன அது கொஞ்சம் கூலி சேரங்கள் கூட. சரி, அப்படித்தான் பிரச்சனை. எல்லாரும் கஷ்டப்பட்டால் நடுத்தரமான ஆள் வந்து ஒரு செயின் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பொலிவாகவும் இருக்கணும், விலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் எத்தனை பவுனில் வேண்டலாம் நினைக்கிறீங்க? இந்த நாங்கள் 2 கிராம் 1/4 பவுனில் இருந்து இருக்குது. பொக் செயின் எடுக்கணுமெண்டா 1/4 பவுன் இருக்குது, 1/2 பவுன் இருக்குது, 3/4 பவுன் 1 பவுன் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பொலிவான இந்த லோட்டஸ் செயின்னு சொல்கிறோம். அந்த செயின் 3/4 பவுன்ல இருந்து இருக்குது. அது 3/4 பவுன் செயினை நாங்கள் எடுத்து போட்டோம்னா அப்படியும் 1.5 பவுன் அந்த பொலிவுக்கு தான் இருக்குது. அதுதான் அந்த லோட்டஸ் செயின். அதில் 3/4 பவுன் இருக்குது, 1 பவுன் இருக்குது, 1.25 அப்படியே கூடிக்கொண்டிருக்கும். ஆனால் கொஞ்சம் பொலிவாக கொஞ்சம் இதாக பார்க்கணுமெண்டா அந்த செயினுகள் இருக்குது. மற்றது 2 கிராமில் இருந்து 1 கிராம் வரைக்கும் செயின் இருக்குது. நூல் செயின் மாதிரி சின்ன லேடிஸ் இப்போ காமன்ஸ் பிள்ளைகள் கேம்பஸ் பிள்ளைகள் எல்லாம் வந்து நூல் செயினை தான் வந்து கூடுதலாக வந்து வேண்டினா அது பாய்க்குதுன்னு சொல்லி பெண்டனோ இல்லாட்டி ஒரு செயின் ஒரு ஆள் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு அவருக்கு ஒரு விஷயத்தில் அந்த டிசைன் வந்து பிடிக்கல. அப்போ கூட திருப்பி தந்துட்டு வேறு ஒரு செயினை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி வாங்கிக்கல நீங்கள் ஏற்கனவே வாங்கின பொருள் விலையில இப்படி கொள்ளணும் செய்யுங்க. அது என்னென்றால் இப்போ எங்கிட்ட நாங்கள் அவை இன்றைக்கு எடுத்து நாளைக்கு கொண்டு வந்து மாற்றுறேன்றால் நாங்கள் எந்த விதமான கழிவும் நாங்கள் அதை செய்து கொண்டு மாத்திர இல்லை. அதே விலைக்கு எடுத்து நாங்கள் மாற்றுவோம். ஏனெண்டா இன்றைக்கு தானே எடுத்துருக்கோம், அவை பாவிச்சிருக்க மாட்டேன். இன்னொரு ஆக்கள் அதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறபடியாலும் சரி, இதை கொண்டு போய் அவை பாவிச்சு அதை இன்னொரு ஆக்கள் பாவிக்க தன்மை வந்ததென்றால் நாங்கள் திரும்ப இன்றைக்கு ஒரு எவ்வளோ போகுதோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா கடைக்காரரும் அதை தான் செய்யணும். சில கடைக்காரர் எங்கள் அடுத்த நாள் கொண்டு போனாலும் மாற்றி கொடுக்குற இல்லையாண்டு எங்களுக்கு வந்து சொல்கிறவே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அதை நாங்கள் அப்படி கொடுத்து விட்டாலும் அம்மாட்ட கேட்கணும், பிடிக்க இல்லை அப்படி எதாவது கேட்டால் அப்படி என்ன நீங்கள் பாவிக்காதீங்க, இதை கவனம் வச்சுருந்துட்டு கொண்டு வாங்க, நாங்கள் மாற்றி தரோம். ஏனெண்டா பாவிச்ச பொருளை இன்னொரு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கல, அவையும் காசு கொடுத்து எடுக்கணும், நாங்களும் அவைக்கு கொடுக்குறோம் பொருள். இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ இன்றைக்கு எடுத்த பொருள் நாளைக்கு கொண்டு வந்தால் மாற்றி கொடுப்போம். எல்லாட்டையும் நாங்கள் அந்த 1 கிழமைக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகுலாண்டா அண்டு என்ன கொள்ளணும் சந்தை பெறுமதி போகுதோ அதுக்குத்தான் கொள்ளணும் செய்து நாங்கள் நகையை மாற்றி கொடுக்குறோம். இதுகள் கூட்டு காப்பு டிசைன் இதுகள் எல்லாம் இப்போ கடைசியாக வந்த மாடல்கள். இந்த சங்கவண்ண காப்பில் இது ஒரு காப்பு இதெல்லாம் காப்பு 3 பவுன் காப்பு, இது 2.5 பவுன் அப்படி வரும். மற்ற 1 பவுன் காப்புகளும் இருக்குது. இதெல்லாம் 1.25 பவுன். இந்த காப்புகளெல்லாம் 1 பவுன் 1.25 இதெல்லாம் சங்கவண்ண காப்புன்னு சொல்கிறது. இது மேலே அந்த சுரவார காப்புகள் பூட்டு காப்புகள். இது தேவையான டிசைனுகள் கிடக்கு நிறைய இருக்குது. இது பார்த்து எடுக்கலாம். 3/4 பவுன்ல இருந்து இந்த டிசைனுகள் இருக்குது. பொலிவு கூடின டிசைன்டா இதுதான். இது 2 பவுன் காப்புகள். இந்த காப்புகள் 2 பவுன் 2.5 பவுன் 1.25 1.5 இதுகளெல்லாம் 1 பவுன் காப்புகள். இந்த பொலிவு போதா இருக்கும். ஆனால் பாவனைக்கு இப்போ நாங்கள்
நல்ல காப்பு பாவனைக்கு ஓகே. இது கூடுதலாக இப்படியான டிசைனுகளை வந்து எடுக்கணும். இது டபுள் கம்பி வச்சது தானே ஒரு பவுனுக்கு பவுன் குறைவா இருக்கான பொலிவு கூட வேண்டிய அதுல கலப்பு இருக்கு. இல்லை டிசைன் தான் கலப்புன்றது இப்போத்தைய இதில் ஒன்றும் செய்யலை. ஏன்னாண்டா இது நாங்கள் இங்கே செய்து வர இல்லை, எங்களுக்கு ரெடிமேடாக அங்கே இருந்து செய்தோம். அங்கே அதால் நாங்கள் பயப்பட வேண்டியது, கஸ்டமரும் பயப்பட தேவையில்லை. ஏனெண்டா எங்களுக்கு பிரச்சனை ஏன்டா நாங்கள் எடுக்கிற இடத்துல எங்களுக்கு அங்கே இருந்து கொள்ளணும் செய்கிறோம் தானே, அது நம்பிக்கையான செய்தாலும் நாளை பிரச்சனை வரும். இதெல்லாம் தர சான்றிதழ்கள் கொடுக்குறோம். 22 கேரட்னு சொல்லி நாங்கள் கேரட் சர்டிஃபிகேட் இதுக்கு கொடுக்குறோம். எல்லா பொருளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே செய்கிறதும் அங்கேருந்து வர எல்லாம் அதையும் தாண்டி பிரச்சனை ஏன்டா நாங்கள் தான் அதை பொறுப்பேற்கணும். அதால் எந்த யாருமே இப்போ பயப்பட தேவையில்லை. நம்பி கலப்படம் நாங்கள் இங்கே செய்கிற பொருள் நீங்கள் பயப்படணும், கலப்படம். இது ரெடிமேடாக வர எதுக்குமே சிங்கப்பூர்ல இருந்து வர கேரட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், பயப்பட தேவையில்லை. இப்படி காப்பாற்றங்கள் எல்லாம் கிடக்கு. இப்போ மேலுக்கும் கிடக்கு, இந்த கிடக்கு, அப்படி அங்காலையும் கிடக்கு காப்புகள், பெண்டன் அங்கால கிடக்கு, தோட்ட ஐட்டங்கள் அங்கால கிடக்கு. அதை காட்டலாம். தங்கம் விலை கூடியிருக்கிறபடியால் வெள்ளியின் விலையும் கொஞ்சம் கூடிக்கொண்டு தான் போகுது. இது பாய்ஸுக்குரிய இந்த செயினை இந்த செயின் இது ஒரிஜினல் வள்ளி. அங்கேருந்து ரெடிமேடாக வர வள்ளியல். ஒரிஜினல் வள்ளின்றது மூஸ் வள்ளி தான். இது ரெடிமேடாக வர்றது கருக்காத கொள்ளாது, பாவிக்கும் நல்ல வள்ளியல். இதுக்கு உத்தரவாதம் வந்து நாங்கள் கருக்காது இந்தியாவிலேருந்து வர்றது. நாங்களும் இதை ரெடிமேடாக தான் எடுக்கிறோம். நாங்கள் செய்கிறதுக்கு வேண்டா வள்ளி இங்கே செய்து கொடுக்குறதுக்கு உத்தரவாதம் கொடுப்போம். மூஸ் வள்ளியில் செய்தோம்னா அது நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். அதே டச் கூடின வள்ளி எல்லாம் இது 60 லட்சத்துக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. இது சின்ன இது பெரியாக்கள கால்ச்சங்களும் ஒவ்வொரு டிசைனும் இருக்குது. இப்போ ஜால்ரான்னு சொல்கிறேன், இந்த கால்ச்சங்களி சலங்கைகள் வச்சது, சுத்தி சலங்கை வச்சது, அப்படின்னு நிறைய டிசைன்கள். இது சின்னாக்கா இதெல்லாம் சிங்கப்பூர் சிமிக்கியால். சிங்கப்பூர் 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போகுது. என்னடா விலையில் வெள்ளியின் கிராம் கணக்கு கூடி அதுவும் கூடி குறைஞ்சுன்னு தான் போகுது. தரம் இருக்கு தெரியாது அவைக்கு. என்னண்டா கருக்குமா கருக்காதான்றது 2 தான் கேள்வி கேட்பினோம். எங்களுக்கு தெரியும் எந்த டச்சுக்கு மேலே இருந்தால் கருக்காதான்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் அந்த டச்சை நாங்கள் குளம் செய்து வச்சுக்கொள்கிறோம். எங்களுக்கு கஸ்டமர் கேட்டால் கருத்தாக நாங்கள் அதுக்கு உத்தரவாதம் என்று சொல்லி அதேமாரி அவன் அப்படி அது பிரச்சனை என்று கொண்டு வந்தால் நாங்கள் மாற்றி கொடுப்போம். இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் இது கருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னாண்டா நாங்கள் தரங்க 60 லட்சத்துக்கு மேலே தான் நாங்கள் எடுக்கிறோம். வெள்ளி 60 80 லட்சம் கொஞ்சம் விலை கூடவா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த காசு மாலை, இதுதான் ஃபுல்லாக வர காசு மாலை. இது காசு மாலை நெக்லஸ்கள், இது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சிங்கப்பூரில் ரெடிமேடாக தான் வருது. மற்றனா வந்து இப்போ ஒரு தாலிக்கொடி கொண்டு உங்கள் கல்யாணத்துக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை நாளையில் செய்து கொடுப்பீங்க? தாலிக்கொடி இப்போ நாங்கள் கூடுதலாக ஒரு அவசரமண்டா 3 நாளில் செய்யலாம் திருப்தியாக. அதுக்கான அவசரமண்டு வேலை நீட் இல்லாமல் செய்ய இல்லை, அப்படி வச்சிடலாம். நாங்கள் ஒரு 5 நாள் கேட்போம். அவசரமண்டா 3 நாள் காணும் எங்களுக்கு திருப்தியாக அதை வடிவாக செய்து கொடுக்குறதுக்கு தாலிக்கொடியை. அதுதான் அதுக்கு என்னென்னா எங்களுக்கு தாலிக்கொடி செய்கிறதுக்கண்டே நாங்கள் வச்சுக்கிறோம். காப்பு கண்டு ஒரு ஆக்கள் தாலிக்கொடி எங்கள்கிட்ட நகை வேலை செய்கிற ஆக்கள் 4-5 பேர் இருக்கிறோம். அதால் நாங்கள் பயப்படுறதில்லை. அவசரம் பண்ணாலும் நாங்கள் யோசிக்காமல் எடுப்போம் ஆர்டர்களை. சரி, இப்போ நெக்லஸ்கள் செயின்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அதுகள் எல்லாம் இருக்குது, மோதிரங்கள் எல்லாமே. இது இப்படி அங்கே பின்னுக்கு ஆரங்கள் அந்த முதல் முன்னுக்கு பார்த்த மாதிரி ஆரம் நெக்லஸ் அந்த செட்டுகள்லாம் அப்படியே பின்சவுக்கும் போட்டிருக்கிறோம். இந்தியாவில் கை செயின் இந்த டிசைன் முதல் பார்த்த மாதிரி தான் வேறு கை செயின்களும் இருக்குது. இந்தியாவில் பெண்டனுங்கள் மற்ற சிமிக்கி ஐட்டங்கள் இருக்குது. சிமிக்கி இதுகள் சிமிக்கி தனியாகவும் இருக்குது, தனியாகவும் எடுக்கலாம். வந்து மற்ற தோட்டோடையும் இருக்குது, அப்படியே தோட்டு செட்டோடையும் இருக்குது. தனியாக சிமிக்கி மட்டும் வேணுமென்று கேட்குறார்கள், தோடு வச்சுக்கிறார்கள். சிமிக்கி கோப்பினா அவைக்கு 1/2 பவுன் 1/4 பவுன். இதுகளா இதெல்லாம் சிங்கப்பூர் சிமிக்கியால். சிங்கப்பூர் விலைக்கு இன்றைக்கு விலை பவுன். நாங்கள் இந்த இந்த சிங்கப்பூர் ஐட்டம் சிமிக்கி அண்டியில் சிங்கப்பூர் ஐட்டம் 4.10க்கு கொடுக்குறோம். பவுனுக்கு 4.10 வேறு மாதிரி. சில வேலை கூடினால் அது விலைகள் கூடி குறையலாம். வீடியோ பார்க்குறது இருந்தால் இந்த தேதியை வச்சு கொண்டு தான் நாங்கள் விலையை தீர்மானிக்கணும். 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 அன்றைக்கு இந்த விலை தான். சிங்கப்பூர் காப்புகள் இப்போ இங்கே செய்கிற காப்புகள் மாதிரி இது செட்டாக வர்றது ஒரு 3 சோடி 4 சோடி. இது 1.5 பவுன்
அப்படி 1.5 பவுன்லேருந்து இருக்குது. ஜோடி 1.5 1.5 பவுன்லேருந்து இருக்குது. 1.5 பவுன் இதெல்லாம் 2 பவுன். இந்த 3 ஜோடியும் இது 1.5 பவுன் காப்புகள். இது செட் காப்பாக வரும். செட் காப்புகள் வேறாயும் இருக்குது. இது இப்போதைக்கு இந்த காப்புகள் அதே இதுவும் இப்போ வந்த மாடல்கள் இப்போ கிளிப் மாடல்களில் வர காப்பு எல்லாமே சிங்கப்பூர் இப்படி லொக்குகள் இப்படி இந்த சைட்டுகளால் எடுத்து இப்படி போடுற காப்புகள்லாம் இது போடலாம். இது அளவு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட நாங்கள் இப்படி உள்ளால போட தேவையில்லை. லொக்கு எடுத்து போடுறபடியால் எல்லாருமே இந்த காப்புகளை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சின்னாக்கள் ஓரளவு வயசு அம்மாவும் பார்க்கலாம் பிள்ளையும் பார்க்கலாம். அப்படி வயசான ஆக்கள் இது கொஞ்சம் இதுகளை விரும்ப மாட்டோம். இப்படி காப்பு மற்ற கம்பி காப்புகள் அப்படித்தான் விரும்பினோம். இப்படி காப்புகள் கூடுதலாக இப்போ வந்து கேட்கினோம். இந்த ஜென்ஸுக்கும் இந்த மாடல்களில் காப்பு வருது. இந்த மாடல் காப்பு இது லேடிஸ். இந்த காப்புகள்லாம் இந்த காப்புகள் இதெல்லாம் லேடிஸுக்குரிய காப்புகள்லாம் கூடுதலாக இப்போ வருது. ஜென்ஸுக்குரிய காப்புகளும் வருது. ரெடிமேட் தோடுகள்லாம் நாங்கள் இங்கே செய்கிற தோடும் இருக்குது. இது ஒன்றுமே நாங்கள் செய்கிற இல்லை. இது ரெடிமேட்டாக வர தோடுகள் சிங்கப்பூரில் இருந்து வர ரெடிமேட் தோடுகள் கூடுதலாக இப்போ கல் தோட்டுலேருந்து இது காப்பவுன்லேருந்து இருக்குது. காப்பனும் குறையாகவும் இருக்குது. சிங்கப்பூர் தோடுகள் கொஞ்சம் காப்பனும் குறைய வர குறைவு. கூடுதலாக இப்படியான அந்த புறவினா தோடு ஐட்டங்கள் தான் இப்போ கூடுதலாக அந்த எல்லாரும் வேண்டினா மற்ற கல் தோடுகளும் மோடும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தோடு. இது காப்பவுனுக்கு ஒரு மஞ்சாடி கூட குறைய இது அரப்பவுன் அப்படி இந்த மாடல் தோடுகள்லாம் கூடுதலாக ஓடும். இதுதான் கூடுதலாக வந்து இப்போ வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். மற்ற நாங்கள் இங்கே செய்கிற தோடுகளும் இருக்குது. இங்கே இது கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ இது ரெடிமேட் தோடு. ஜிப்சிகள் இருக்குது. இந்த முத்துக்குவியல் இதுகள் எல்லாம் இப்போ 20-25 ரூபாய்க்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஒரு தோடு தேவையண்டா ஒற்றைக்கல் தோடுகள் இதுகளில் இருக்குது. இதுகளை பார்த்து எடுக்கலாம். மற்ற அம்மாக்களுக்கு கல் தோடு பண்ணுமெண்டா முத்துக்குவியல் இங்கே செய்கிற கல் தோடுகள் அதுகளும் கிடக்கு. இதெல்லாம் 3 பவுன் நெக்லஸ். இது நெக்லஸ் இதுக்கெல்லாம் வரும். கட்ட நீளங்குறை என்றபடியால் நெக்லஸ். இதை கொஞ்சம் 2 செயினை போட்டு விட்டால் ஆயிரங்கள் போல் கூட பாவிக்கலாம். கஸ்டமர் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கலாம். இதெல்லாம் காப்பு நீங்கள் பார்த்த மாதிரி அந்த காப்புகள்லாம் ஒவ்வொரு மாடலில் வந்து கொண்டு இருக்குது. இப்போ காப்புகள் இப்போ கல் டிசைனில் இந்த டிசைனுகள் இப்படி வேற வலிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் லொக்கு இருக்குது. இது லேடிஸுக்குரிய காப்புகள்லாம் கூடுதலான டிசைனுகள். இந்த டிசைனுகள் எல்லாம் இப்போ கூடுதலாக நூல் மாதிரி இருக்குது தானே செயின். அது எத்தனை பவுன்? அது இது எவ்வளோண்டா இது அரப்பவுன் இந்த செயின். இது நூல் மாதிரி செயின் இந்த அரப்பவுனுக்குள்ளே இருக்குது. இந்த செயின் பவுன் மணி வச்சு இது கூட வரும். இது கூட வரும். இது 1.5 பவுன் 1.25 மேலே வரும் இந்த டிசைனு. இதுவும் கை செயின் தான். காப்பு மாடல் கை செயின் மாடலில் வந்திருக்குது. இப்போ இப்படி மாடல்கள் தான் கூடுதலாக வருது. நாங்கள் எல்லா டிசைனும் வச்சுருக்கத்தானே வேணும். பார்த்து ஒரு செலெக்ஷன் உண்டாக்க இப்போ இதுகளை வச்சுருக்கலாம். சிமிக்கல் அது தனி சிமிக்கி. மற்ற கல்லோட வர இந்த இது கல் வச்ச சிமிக்கி. இதுகளும் சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எடுத்து போடணும். நல்லா இருக்கும். ஒரு சாரியல் கட்டி ஒரு கோயில்கள் திருவிழாக்கள் இதற்கு பூ வைக்க இந்த டிசைனுகள் நல்லா இருக்குது. பார்த்து எடுக்கணும். நீங்கள் வந்து நகைகளை தான் இப்போ கூடுதலாக எல்லாத்தையும் காட்டுறீங்க. இப்போ சில பேர் வந்து இப்போ நகைகளை வந்து காசை செலவழித்து அதை வந்து பிற்காலத்தில் வந்து பெறுமதியாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது நகைகளை தாண்டி நீங்கள் வந்து கோயின்ஸ் காசாக வந்து நகைகள் தங்கத்தில் எடுக்கலாமான்னு இருக்கிறேன். எடுக்கலாம் உங்கள்கிட்ட. இப்போ அது எப்படி வேணுமெண்டா அது நாங்கள் 3,65,000 வேண்டாம் அப்படியே கொடுப்போம். கோயின்ஸாக கொடுப்போம். அது கோயின்ஸாக வேண்டி இப்போ நாங்கள் ஒரு நேரத்தில் விற்க அது லாபமா இல்லை வந்து உங்கள்கிட்ட ஒரு சங்கிலியை வண்டி கொண்டு அதை ஒரு நேரத்தில் விற்கிறது கோயின்ஸாக வேண்டினா நீங்கள் பாவிக்கலாம். அதை இப்போ பக்குவமாக வச்சிருந்து உங்களை இப்போ ஒரு காலம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கலாம். சங்கிலியெண்டா போட்டு கொண்டு திரியலாம், என்னவும் செய்யலாம். பேருந்து விற்க 2 முறை பெறுமதி தான். அது கட்டிப்பவன் மாதிரி. இது பாவிக்கிற ஒரு ரெடிமேட் தான் ஒரு பொருள் மாதிரி தான் இது. கொள்ளணவு பெறுமதி என்றதை கோயின்ஸையும் ஒரே விலைக்குத்தான் விற்க போகிறீங்க. இதையும் ஒரே விலைக்குத்தான் செயினையும் இதே விலைக்குத்தான் விற்க போகிறீங்க. என்ன இதுகளை போட்டு பாய்ச்சி கொண்டு இருப்பீங்க. இதை அதுக்குத்தான் இது கொஞ்சம் கூட காசு கொடுத்து பண்ணுறீங்க. 365 இது 375 10,000 கூட காசு என்னென்னா பொருளாக கிடாக்கு மாற்றி எடுக்கலாம். அது கோயின்ஸாக பொட்டிக்கத்தான் வச்சிருக்கலாம். விற்க மட்டும்தான் பெறுமதி. இப்படி
பட் அந்த ஏதாவது இப்போ ஒரு எல்லாமே செட் ஓரளவுக்கு ஏற்ற செட்டாகவும் அப்படி நீங்கள் வச்சு ஓ அதான் காப்பு காப்பு ஆரங்கள் தோடுகள் நெக்லஸ் எல்லாமே செட்டாக இதுக்குள்ள கிடக்கிறதில் நாங்களாக செலக்ட் பண்ணுவோம். செட்டுகள் இருக்குது, அவை வந்து டிசைனை ஒன்றா காட்டுவோம். எங்களுக்கு இந்த ஆர செட்டும் இதுக்குரிய தோடு நெக்லஸ் எல்லாம் தேவைன்னா நாங்கள் எங்களோட செட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணி கொடுப்போம். செலக்ட் பண்ணி கொடுப்போம். அதோட நாங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் காய்ச்சிருப்போம், நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதோட நகை நாங்கள் இப்போ சொல்லாத விஷயங்கள் நகை வாங்கிக்கல ஒரு கஸ்டமர் என்ன விஷயத்தை பார்த்து வாங்கணும் அப்படி ஏதாவது இருக்குதா? விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களா கஸ்டமர் கேட்ட மாதிரி இதில் பார்த்து வாங்கணும் கவனத்தில் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? நகை வேண்டைக்க வாடிக்கையாளர்கள் முதல் நம்பிக்கை தான் நகை கடை முதலாவது நம்பிக்கை. ஒரு கடை ஒன்றை அவை தெரிவு செய்யணும். அவைக்கு அதுதான் இந்த கடை தான் எங்களுக்கு என்ற அளவுக்கு அந்த நம்பிக்கை அவைக்கு வரணும். அதே மாதிரி அந்த கடைக்காரரும் நடந்து கொள்ளணும். அப்பைக்கத்தான் அவை என்னும் அவைண்ட நகைன்றது ஒவ்வொரு நாளும் வந்து போன்ற இல்லை. என் குடும்பம் என்றாக்க நான் எனக்கு என் சந்ததிகள் இருக்குது. என் அக்கா அண்ணா தம்பி என் பிள்ளைகள் என் பிள்ளை அப்படி பரம்பரையாக ஒரு போன்றது தான் நகை தொழில். அப்போ நாங்கள் நேர்மை என்றது நகைக்கடைக்காரர்கிட்ட இருக்கணும். 100க்கு 100% இருக்கைத்தான் அந்த ஜனங்கள் வந்து அந்த வாடிக்கையாளர்கள் வந்து தங்களோட உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரப்பேன். நான் இன்றைக்கு ஒரு நகையை திருப்தியாகவும் அவைக்கு வெளியில் போய் வைக்க அந்த திருப்தியும் இது எனக்கு பிடிச்சிட்டு இருக்குது, இந்த டிசைன் அங்கே போனால் செலக்ட் பண்ணலாம்ன்ற அளவுக்கு வந்தால் நாளைக்கு இன்னொரு ஆளையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வருவோம். அப்படியான விஷயங்களை நாங்கள் முதல் பார்த்து உங்கள்கிட்ட வேறு ஒரு கடையில் ஒரு ஆள் நகை வாங்கியிருப்பேன் தானே, வாங்கின பிறகு உங்கள்கிட்ட வந்து வாங்கல சில கம்ப்ளைண்ட்கள் சொல்லிக்கலாம். அங்கே அளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து இல்லை இப்போ என்னென்றால் நாங்கள் இன்றைக்கு போகிற விலையை சொல்லுவோம். இந்த பவுன் இப்போ இப்போதைய பொறுத்த மக்கள் ஆளும் ஒரு இதான விஷயங்கள் தெரியாத ஆக்கள் என்று சொல்லிடலாதானே. ஒரு பவுன் உண்டாக்கி 4-10 நாங்கள் சொல்கிறோம்னா 4-20 கொடுத்து பண்ணுறது அவைண்ட முட்டாள்தனம். அதுக்கு ஒன்றும் செய்யலை. ஒன்று செலெக்ஷன் டிசைன் எல்லாம் இருக்கான்னு பார்த்து கூட பண்ணுறது அவைண்ட இஷ்டம் விருப்பத்தில் வேண்டினா 10 ரூபா கூட என்றாலும் நாங்கள் சில உங்களுக்கு ஒரு ஷர்ட் ஒன்று பிடிச்சிருக்கேன்டா அது இங்கே 500 அங்கே 1000 என்றாலும் வேண்டுவீங்க. அது வேறு ரெண்டாவது. அதுவும் தாண்டி ஏமாற்றப்பட்டு இங்கே ஒரு விலை இங்கே ஒரு 4 லட்சம் வேண்டா அங்கே 4,30,000 கொடுத்து அநியாயம் 30,000 கொடுத்துட்டோம்ன்ற ஆண்டு அப்படி சொன்னால் நாங்கள் எங்களோட விலையைத்தான் சொல்லுவோம். இன்றைக்கு இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல் இன்றைய விலை வருது, இந்த விலை ஃபோனில் பார்த்து இப்படித்தனமாக போகுது, நீங்கள் கதைங்க ஏன் இப்படி போட்டுறீங்களா அப்படி என்று கேளுங்க. அல்லாது அப்படி செய்யலாம் முடிஞ்சா நாங்கள் இன்னொரு கடையின் வியாபாரத்தையோ இதையோ குழப்புற அளவுக்கு போகக்கூடாது. விமர்சனங்கள் சில வேலை எங்கள் டைம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு கடையில் கேட்க அவை கூட கொடுத்து எடுத்துட்டீங்களா அப்படி பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக நாங்கள் விமர்சனத்துக்கு போகிறே இல்லை. அது கூடுதலாக